சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான செயல்களை செய்யும். செவ்வாய் இந்த ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி மிதுன ராசியில இருந்து வக்ரத்திலிருந்து நிவர்த்தியாகி கடகராசிக்கு வரப்போறாங்க. ஜூன் மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் கடகராசியின் மேலேயே பயணம் செய்ய போறாங்க. கடகராசி இந்த கன்னி ராசிக்கு 11வது ராசி. 11ல் செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய வெற்றியை தரும். கெட்ட கிரகம் இயற்கை பாவியான செவ்வாய் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் பயணம் செய்வது நற்பலனை தரும் அப்படிங்கிறது ஜோதிட மூலநூலுடைய விதி. அதுவும் இந்த கன்னிகா ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் படுபாவி அப்படின்னா 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் 11ஆம் இடத்தில் நீச்சம் அடைவது ரொம்ப ரொம்ப நல்லதை செய்யும். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு ஜோதிடத்துல ஒரு பழமொழி சொல்லப்படும். கெட்ட கிரகமான கன்னிகா ராசிக்கு கெட்ட கிரகமான செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் நீச்சம் அடைகிறார். இந்த நீச்சம் அடையும் பொழுது விபரீத ராஜயோகம், ரொம்ப நாளா முன்னாடி செஞ்சு வச்ச முயற்சிக்கு எல்லாமே ஒரு நற்பலனை இந்த 2 மாத காலத்துல நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னா அது மிகையாகாது. உங்களுக்கு இப்ப என்ன ஒரு தொல்லைகளை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்க ராசியில கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலமாக கேது இருக்கிறாரு. கேது இருப்பது மனோபயம், மனோக்குழப்பம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம். கேதுவும் இந்த வரக்கூடிய சித்திரை மாசம் 13ஆம் தேதி உங்க ராசியை விட்டு விலக போறாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய நிம்மதியான விஷயங்களை நோக்கி நீங்க போக போறீங்க அப்படிங்கிறதான் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய பலங்கள். சரி, செவ்வாய் எந்தெந்த இடத்த பார்க்க போறாங்க அப்படின்னு சொன்னா, செவ்வாய் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்க போறாங்க. இந்த செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்ப்பது நல்லதா, 5ஆம் இடத்தை பார்த்தால் நல்லதா, 6ஆம் இடத்தை பார்த்தால் நல்லதா? 6ஐ பார்ப்பது மிக மிக சிறப்பானது. 5ஆம் இடத்தை பார்ப்பது சுமாரானது. 2ஆம் இடத்தை பார்ப்பது அவ்வளவு ஒன்று சிறப்பானது கிடையாது அப்படிங்கிறதான் விதி. அப்ப இந்த பயிற்சி உங்களுக்கு நன்மை, சுமார், மோசம் அப்படிங்கிற மாதிரி 3 விதமான பலன்களையுமே உங்களுக்கு தரப்போகிறது இந்த செவ்வாயுடைய பயிற்சி. முதலில் செவ்வாய் 4ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பது என்ன செய்யும்? சொன்ன வார்த்தையை உங்களால் காப்பாற்ற முடியாது. யாருக்காவது ஃப்ரெண்டு கட்டாயம் முடிச்சிடலாம், ஃப்ரெண்டு நாளைக்கு செஞ்சிடலாம், அடுத்த வாரம் முடிச்சிடலாம் அப்படின்னு வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குல நீங்க தோத்து போயிடுவீங்க. உங்க சொன்ன வாக்கை உங்களால காப்பாற்ற முடியாத நிலைமை ஏற்படும். அதெல்லாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க வாக்குறுதிகளை தராதீங்க. பார்க்கலாம், செய்யலாம், போகலாம் அப்படின்ற பொதுவான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துறது உங்களுக்கு நன்மையான செயல்களை செய்யும். அதெல்லாம் எந்த ஒரு விஷயத்திலும் இந்த 2 மாத காலங்கள்ல உறுதியாக உத்தரவாதமாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி உங்களோட நண்பர்களும் பகையை நீங்க சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது என்று உங்களுக்கு எச்சரிக்கப்படுகிறது. அடுத்து 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது ஏன் சுமார் என்று சொல்லப்படுகிறது. இது மிகச் சிறப்பும் கிடையாது, மிக மோசம் கிடையாது. 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தால் ஆன்மீக விஷயங்களில் விழிப்புணர்வு ஏற்படும். மக்களை ஒன்று திரட்டக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு தரும். அரசியலில் இருப்பவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியது இந்த செவ்வாய் பயிற்சி. ஜனங்கள்ட்ட நீங்கள் என்ன விஷயம் சொன்னாலும் மிக சரியான விஷயங்கள் கவர்ச்சிகரமாக இழுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல தகவலோ கெட்ட தகவலோ மிக விரைவாக நீங்கள் நினைத்த மாதிரியான விஷயங்களோடு மக்கள்கிட்ட போய் சென்று சேரும். அதனால இந்த செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு நற்பலனையே தரும். செவ்வாய் 6ஆம் இடத்தை பார்ப்பது கடன், எதிரி, நோய் இந்த 3 விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும். கடனால் வரக்கூடிய அனைத்து விதமான தொந்தரவு தொல்லை, வங்கி கடன், நண்பர்கிட்ட கைமாத்து வாங்கினேன் என்னால தர முடியல, வட்டிக்கு வாங்கினேன் கட்ட முடியல, இஎம்ஐ என்னால கட்ட முடியல, வேலையில பிரச்சனை, வார சம்பளத்துக்கு போனேன் வேலை பார்த்தா சம்பளம் கொடுக்கல, இந்த மாதிரியான அனைத்து விதமான விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் உண்டு. எதிரி இல்லாத ஊரில் வாழவே முடியாது. எதிரியாலதான் நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதா உண்மை. அப்ப அந்த எதிரியை வீழ்த்தக்கூடிய, எதிரிலிருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல விஷயங்களை இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு செய்யும். அடுத்து நோய், அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல பயந்துட்டு இருந்தேன். நம்ம இன்னொரு டாக்டர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்க போனா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, டேப்லெட்ல சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை கொடுத்து உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி இந்த செவ்வாயுடைய பயிற்சி உங்களுக்கு தரும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கன்னிகா ராசிக்காரங்களுக்கு புதன் உங்களுடைய அதி தேவதை. நீங்க வணங்கக்கூடிய கடவுள் ஆதிசேஷனை வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப நற்பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். புதனுக்கு பெருமாளை புதன்கிழமை நாள்ல துளசி மாலை சாத்தி வழிபாடு பண்றது உங்களுக்கு நன்மையான விஷயங்களை செய்யும் அப்படின்றது. அடுத்து இந்த ராசியில கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொன்னா உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 விதமான நட்சத்திரங்கள் இருக்கிறது. இதுல உத்திரம் சூரியனுடையது, விரையாதிபதி 12ஆம் அதிபதியுடைய நட்சத்திரம். அதுல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த செவ்வாயுடைய பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னா, மண்ணை விற்கணுங்க, மண்ணை வித்து ஒரு கடனை கட்டலாம்னு நினைக்கிறேன், இந்த மண்ணை வித்துட்டு அங்க ஒரு இடம் வாங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மண் விற்பனை நல்லபடியாக விற்பனையாகும்.
அடுத்த மண் வாங்குறதுக்கான நல்ல வாய்ப்பு, நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது. அடுத்து ஹஸ்தம் கன்னியா ராசி, உணவு சம்பந்தமான தொழில், அரிசி வியாபாரம், மளிகை கடை வியாபாரம், சீசனுக்கு செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப நற்பலன், நல்ல விஷயங்களை வந்து இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தி தரும் அப்படின்றது. அடுத்து சித்திரை, செவ்வாயுடைய நட்சத்திரம். இவங்களுக்கு மண் சம்பந்தமான விஷயங்களை விலங்குகள் தான் தரும். பழைய சொத்து விரயமாகும். பழைய சொத்துல இருக்கிற விலங்குகள் வந்து தீரும். அப்பா கிட்ட இருந்து என் பேருக்கு பட்டா மாறல, சிட்டா மாறல அப்படிங்கிறது மாறும். அந்த இல்லை நமக்கு இருந்து கிரயம் கொடுத்தோம், அவங்களுக்கு பத்திரம் பதிஞ்சு தர முடியல அப்படிங்கிறவங்களுக்கு பதிஞ்சு தரலாம். அந்த மாதிரியான செயலை வந்து செய்யும் அப்படின்றது. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.